தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடலை மிட்டாய்க்கு பெயர் போன கோவில்பட்டியில் அதன் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு ஆர்டர்கள் குவிந்து வருவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி நெருங்கும் நிலையில் இனிப்பு, கார வகைகளை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி, ரசகுல்லா, பாதுஷா, ஜாங்கிரி போன்ற இனிப்பு வகைகள் தீபாவளிக்கு வரிசை கட்டி நின்றாலும் நம்ம ஊரு கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு எப்பவுமே தனி மவுசுதான். நிலக்கடலை, வெல்லம், கருப்பட்டி கொண்டு தயாரிக்கப்படும் பாரம்பரிய இனிப்பு வகை இது. தீபாவளியையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் உற்பத்தி படுஜோராக நடைபெற்று வருகிறது. வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக கடல் பாசி கடலை மிட்டாய், ரோஜா பூவிதழ் கடலை மிட்டாய், முருங்கைக்கீரை கடலை மிட்டாய், கருப்பு கவுனி கடலை மிட்டாய் என புது புது ரகங்களை உற்பத்தியாளர்கள் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினர். கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் வித்தியாசமாகவும் இருக்குது, சத்தாகவும் இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் ஸ்வீட் பாக்ஸை விட கடலை மிட்டாய்க்கு கிஃப்ட் பாக்ஸுக்கு நிறைய ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 5 வகையான கடலை மிட்டாய் மற்றும் 2 கார வகைகள் அடங்கிய காம்போவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு போனஸ் தொகையுடன் சோன் பப்டி, ஸ்வீட் பாக்ஸ் வழங்குவதற்கு பதிலாக தற்போது கடலை மிட்டாய் பாக்ஸ்களை வழங்குவதால் ஆர்டர்கள் அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் வியாபாரம் மிக அமோகம் நடந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மில்க் ஸ்வீட் தான் வாங்கி கிஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடலை மிட்டாய் சத்தான உணவு அப்படின்னு சொல்லி நிறையா வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து நிறைய ஆர்டர்கள், கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் வருது. தீபாவளி நெருங்கும் நிலையில் இரவு பகலாக கடலை மிட்டாய் உற்பத்தியில் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கத்தை விட ஆர்டர்கள் அதிக அளவு குவிந்து வருவதால் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து மகேஸ்வரன்.